இன்றைய சிறப்பு சிந்தனை உரையாக நமக்கு அருள உள்ளார்கள் ராஜேந்திரன் ஐயா அவர்கள். அவருடைய மற்ற பெயர்கள் நற்சுவை ராஜேந்திரன், ராஜேந்திர தானானந்தா என்ற பெயரிலே. ஐயா அவர்களுடைய பூர்வீகம் ராஜபாளையம். தற்போது சென்னையில் வசித்துக் கொண்டுள்ளார்கள். ஐயா அவர்கள் டிப்ளமோ இன் கமர்ஷியல் பிராக்டிஸ், டிப்ளமோ இன் யோகிக் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், டிப்ளமோ இன் ட்ரெடிஷனல் ஹெல்த் சயின்ஸ், நேச்சுரோபதி ஆகியவற்றை அறிந்து தெரிந்து தெளிந்து தன்னுடைய சீரிய சிந்தனைகளை பொது மக்களுக்காக 15 வருடங்களாக தன்னுடைய சிறந்த சேவையை ஆற்றிக்கொண்டு வருகிறார்கள். இதிலே ஆரோக்கிய உணவு முறை, இயற்கை, மூலிகை, பாரம்பரியம் என்று அனைத்தும் கலந்து மக்களுடைய உயர்வான ஆரோக்கியத்திற்காகவும் யோகா மற்றும் வாழ்வியல் முறை சிகிச்சையையும் அளித்து கொண்டு வருகிறார்கள். ஆன்மீக சத்சங்கங்களிலே கலந்து தன்னுடைய சிந்தனை உரையை பல்வேறு மக்களுக்கு அருளி கொண்டுள்ளார்கள். மேலும் பல்வேறு கல்லூரிகள், பள்ளிகள், யோகா மையங்கள், அறக்கட்டளை ஆகியவற்றிலே தன்னுடைய சிந்தனையை வழங்கி கொண்டுள்ளார்கள். ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில், ராஜபாளையம் அரவிந்த் ஆசிரமத்தில் ஆரோக்கிய விழிப்புணர்வு வகுப்புகள் நடத்தி கொண்டுள்ளார்கள். அதனை செய்முறை பயிற்சிகளையும் பல்வேறு மக்களுக்கு அளித்து அவர்களுடைய ஆரோக்கிய வாழ்விற்காக தன்னுடைய அளப்பரிய சேவையை ஆற்றி வருகிறார்கள். நமக்கு அறியாமை, அறிவுடைமை, அறிவு என்ற தலைப்பிலும், மோக வாழ்க்கை, போக வாழ்க்கை, யோக வாழ்க்கை என்ற தலைப்பிலும் தன்னுடைய சீரிய சிந்தனையை அருளி நமக்கு வாழ்வின் பல்வேறு விழிப்பு உணர்வு நிலையை உண்டாக்கியுள்ளார்கள். அந்த வகையிலே இன்று கர்ம உலகம், கற்பனை உலகம், கரு உலகம் என்ற தலைப்பிலே தன்னுடைய சீரிய சிந்தனை உரையை நமக்கு அருள உள்ளார்கள். ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் இந்த இணைப்பிலே இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, துவங்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. பேசுறது கேக்குதாமா? சிறப்பா கேக்குதுங்க ஐயா, தெளிவா இருக்கு. ஐயா போஸ்டர் எடுத்துட்டு அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐயோட வீடியோ இப்ப கிளியரா இருக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். இறைவனுடைய பேராற்றல் அருளால் யோகிகள், மகான்கள், சித்தர்கள், குருமார்கள் ஆசியுடன் இந்த ஆன்மீக வகுப்பிலே தமிழ் யோகா, தமிழ் ஆனந்த யோகா அன்பர்களுக்காக கொடுப்பட்ட இந்த தலைப்பு மூலியமாக உங்களுடைய உடல்நலமும் மனவளமும் ஆத்ம தெளிவு ஏற்படவும் எல்லா வள இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இன்றைய உரையின் தலைப்பு கர்ம உலகம், கற்பனை உலகம், கரு உலகம். நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கை அனுபவங்களும் இந்த 3 உலகத்தில் சஞ்சாரிக்கின்றோம். இந்த 3 உலகங்களை சஞ்சாரிக்கின்றோம். இந்த 3 உலகங்களில் நாம் அனுபவிப்பது, நாம் உணர்வது எதை? கர்ம உலகம் என்ன, கற்பனை உலகம் என்ன, கரு உலகம் என்ன? இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய நிலை எந்த உலகத்தில் இருக்கின்றது? எதுக்கு எந்த உலகம் அடிப்படையாக இருக்கின்றது? எந்த உலகம் நீ நினைத்த மாதிரி அல்லது நீங்களே நினைத்த மாதிரி உங்களால் கேக்குதாமா? கேட்கலையா?
ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு லைன் மட்டும்தான் கேட்டது. இந்த உலகில் எப்படி நாம இருக்கக்கூறோம், அனுபவிக்க கூடியது என்ன, அதுக்கப்புறம் பிரேக் ஆயிடுச்சுங்கய்யா. மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்க. இந்த உலகம் அனுபவிக்கக்கூடியது 3 விதங்கள் அனுபவிச்சிருக்கு. ஒண்ணு கர்ம செயல். ஒரு செயலை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். எல்லாருமே நானும் செய்கின்றோம், அடுத்தவரும் இந்த உலகம் ஏதோ ஒரு செயலை, எல்லா ஜீவராசியும் ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒவ்வொரு செயலிலும் அவர்கள் நினைத்து செய்கிறார்களா, அவருடைய தீர்மானத்தின்படி செய்கிறார்களா, அதை நான் நினைத்த போல் செய்ய முடிகின்றதா, நான் நினைத்த காரியம் போல் அங்கே நடக்கின்றதா, நினைத்தது போல் அவர்களை நாம் மாற்ற முடிகின்றதா, செய்ய வைக்க முடிகின்றதா, இது அவரவர்கள் தானாகவே நடத்திக் கொள்கிறார்களா? அப்ப நாம் நினைத்து நடக்கவில்லை என்றால் நான் நினைக்காம நடந்து கொள்ள முடியாது. மற்றவர்களும் தானே நினைக்காம நடந்து கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் ஏதோ வகையில் செய்து கொண்டிருக்கின்றார்கள், நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அது ஒவ்வொருத்தவருடைய என்ன இருக்கு, ஒரு கருத்துக்கள் பரிமாற்றம் இருக்கு, உறவுகளுடைய உறவாடல் இருக்கின்றது. இவைகளெல்லாம் நீங்கள் நினைத்தது போல் நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கின்றதா, அல்லது தானாகவே அந்த சூழல் வருகின்ற பொழுது தன்னைத்தானே இயக்கிக் கொண்டிருக்கின்றதா? அப்படி பார்த்தால் நன்கு யோசித்து உங்களுடைய அனுபவத்தில் சொல்லி பாருங்கள். எதுவுமே உங்களால் நினைத்து தீர்மானத்தின்படி இல்லை, அது தானாக இயங்குகின்றது என்பது உடலை இயங்குகின்ற உடல் உறுப்புகள் முதற்கொண்டு இதன் துடிப்பது, நுரையில் விரிந்து சொல்லுவது, ஜீர்ணிக்கப்படுவது எல்லாமே ஒரு தீர்மானிக்கப்பட்ட ஒரு டிசைன், ஒரு வடிவமைப்புல அது நடத்த வேண்டிய காரியம் நடத்தி கொண்டிருக்கின்றது, அவரவருக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதே போல் ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவங்க நினைத்தது நடத்துகிறார்களா, அல்லது அது நடத்தப்படுகின்றதா, அது அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா? உங்க உடலுக்குள் உடல் உள்ள செயலானாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஏற்படைய உணர்ச்சிகள், உணர்வுகள், அதனால் வெளிப்படக்கூடிய செயல்முறைகள், அது அடுத்தவருடைய நாம் காட்டுகின்ற உணர்வுகள், அடுத்தவருக்கு நாம் பரிமாறுகின்ற உணர்வுகள், செயல்கள், கொடுத்தல் வாங்கல்கள், எதுவா இருந்த வாக்காகவும் செயலாகவும் எந்த நிலை இருந்தாலும் அது நீங்கள் நினைத்து செய்கிறீர்களா, அல்லது தீர்மானத்தின்படி இயக்கிக் கொண்டிருக்கின்றதை பார்த்தால் நீங்கள் நன்கு ஆராய்ந்து பாருங்கள். அது ஏதோ தீர்மானத்தின்படி இந்த கர்மம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த கர்ம செயல்கள் அனைத்தும் அது உலகமாக, நாடகமாக நம்மளை ஆட்டிப்படுத்துகின்ற ஒரு நிலையாத்தான் அது நடந்து கொண்டிருக்கின்றது. அது முழுமையாக நடத்தப்படுவதில்லை. அப்பொழுது இந்த கரும உலகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு செயல் நடந்து கொண்டே இருப்பது ஒரு உலகம். ஆனால் நீங்கள் நினைப்பது ஒரு நினைப்பு இருக்கின்றது. இப்படி செய்து விடலாம், அப்படி செய்து விடலாம், அது நடந்துவிடும், அவரை மாற்றி விடலாம், இதை மாற்றி விடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நினைப்பு என்பது என்ன? உங்க மன இயக்கம், உங்க மனதில் ஓடுகின்ற இயக்கங்கள், உங்களுக்கு ஏற்படைய அனுபவத்தில் இருந்தோ, அது கற்றுக்கொண்ட விஷயத்தில் இருந்தோ, கற்பனை தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப கற்பனை மூலியமா ஒரு உலகத்தை அணிவித்துக் கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக, உங்களுக்குள் ஒரு நினைப்பு எப்போதும் ஒரு எண்ணங்களாக, தொகுப்புகளாக எப்போதும் உங்களுக்குள் நினைப்பு இருந்து கொண்டே இருக்கின்றது, எண்ண ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது. நீங்கள் ஒரு வண்டியில் அல்ல சமையல் வேலையோ அல்ல வண்டியோ ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற போது கூட அங்க கர்மம் நடக்கின்றது. வண்டி ஓட்டுகின்ற செயல் ஒரு கர்மம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த வண்டி ஓட்டுவதில் உங்களுடைய மனம் கவனம் இருக்கின்றதா என்றால் இருக்காது. ஏதோ நினைப்போடு உங்க வண்டி ஓடிக்கொண்டிருக்கும், உங்க மனம் ஓட்டம் எங்கேயோ நடக்கும். ஒரு சமையலாகட்டும், அந்த சமையலை நீங்கள் இயல்பிலேயே பழக்கத்தின் காரணமாக நீங்க செய்து கொண்டிருக்கின்ற உடல் செயல்கள் செய்து கொண்டிருக்கும். இது கரும உலகமாக
ஆனால் உங்களுடைய மன ஓட்டத்திலே ஒரு உலகத்தை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அது மன ஓட்டம். அப்ப கற்பனையாக ஓடுகின்ற உலகத்தை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இங்க என்ன ஆகுது? அப்ப உங்களுக்குள்ளே இருக்கின்ற உடலும் மனமும் நீங்கள் ஒன்று சார்ந்து இயங்கவில்லை. உதாரணமாக ஒரு வண்டியிலே ஒரு சைக்கிளிலே முன் சக்கரம் எப்படி செல்கின்றதோ அது பின்னாடியே மனம் என்ற சக்கரமும் அங்கே பின் உடந்து சென்றால் மட்டும்தான் ஒரு நேர்கோட்டில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உடல் ஒரு பக்கம் இயங்குகின்றது, ஆனா மனம் ஒரு பக்கம் திசை மாறி சென்று விடுகின்றது. உடலோடு இயக்கத்தோடு நீங்க அந்த கணம் நடக்கின்ற கர்ம உலகத்தில் இல்லாமல் மனம் கற்பனை என்ற உலகத்துக்கு செல்கின்றது. அங்கே கற்பனையில் பார்க்கின்ற காட்சிகள் உணர்வுகள் தகுந்த மாதிரி அங்கேயும் ஒரு உலகத்தை ஓட்டி கொண்டுதான் இருக்கின்றீர்கள். அப்பொழுது ஒரு செயலை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே உங்கள் கற்பனையும் ஒன்று ஊடு பாய்ந்து விட்டால் செயலுக்கும் உங்கள் உணர்வுக்கும் சம்பந்தமில்லாமல் ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அப்ப கர்ம உலகத்தில் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கின்றது, கற்பனை என்ற உலகத்திலே ஒரு மனம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அப்ப கர்ம உலகத்தை அனுபவிப்பதா அல்லது கற்பனை உலகில் அனுபவிக்கின்றதா என்றால் கற்பனை உலகில் நிலப்பாக இருக்கின்றது, அனுபவம் ஒன்று கொடுத்து விடுகின்றது, கற்பனை உலகம் ஒன்று பார்க்கின்றது. இங்கே முரண்பட்ட ஒரு உலகத்தில் நீங்கள் ஒரு உலகத்திலே கர்ம உலகமும் இருக்கின்றது, கற்பனை உலகம் இருக்கின்றது. இங்க முரண்பட்ட நிகழ்கின்ற பொழுது உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளாக மனதளவில் ஏற்படலாம், அது தாக்கம் உடல் அளவில் ஏற்படலாம். அப்ப நாம் இந்த கர்ம உலகத்திலே நான் நிலை கொண்டு கவனித்து விட்டால் அங்கே நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்க மனம்ங்கிறதுக்கு வேலை இல்லை. அங்கே கர்ம உலகமா இருக்கின்ற அந்த இறை செயலுக்கு தான் இங்கே மனம் உணர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த கர்ம செயலிலே நீங்க இருக்க மாட்டீர்கள். உங்க மனம் ஒன்ற நினைப்போடு ஒரு கற்பனைக்கு உட்பட்டு அங்கே இறந்த எதிர்காலத்துக்கு சம்பந்தப்படுத்தி நிகழ்காலத்தில் இருக்கின்ற அந்த கர்ம உலகத்தில் இல்லாமல் நீங்கள் ஒரு மன ஓட்டத்தில் உள்ள உலகத்தில் இருந்து பார்ப்பீர்கள். பார்க்கின்ற பொழுது அங்கே நடக்கின்ற கர்ம உலகம் விளங்காது. அது உங்க மனதிலே இருக்கின்ற கற்பனை உலகம் வைத்துக் கொண்டு பார்ப்பதால் அங்கே நடக்கின்ற கர்ம உலகத்தில் உடைய செயலுக்குரிய அதோடைய விளைவுகள் என்ன, உண்மை என்ன உங்களால் புலப்படாது. நீங்கள் மன இயக்கத்திலே இருக்கின்ற கற்பனை உலகத்தில் வைத்துக் கொண்டுதான் பார்ப்பீர்கள். உதாரணமாக ஒரு கணவன் மனைவி இருக்கின்றார்கள். நேற்று கணவன் நமக்கு நல்லபடியாக ஒரு அன்பா பேசினார், நல்ல பொருள் வாங்கி கொடுத்தார், கோயிலுக்கு சென்றோம், ஒரு நிகழ்வு நடக்கின்றது. நேற்று நடந்த உடனே அதோடைய உணர்வுகள் நம் பதிவுகளா மன நினைவுகளாக உள்ளே பதிந்து விடுகின்றது. இப்ப மறுநாள் என்பது வேற அங்கே கர்ம உலகத்திலே இருந்து இன்று நடக்கின்ற கர்ம உலகத்திலே நாம் இருப்போமே என்றால் இருக்காது. மனம்ங்கிறது நேற்றைய கற்பனைக்கோ அல்லது நாளைக்கு நடக்கவின்ற ஒரு கற்பனைக்கோ அந்த உலகத்தில் இருந்துதான் உங்க மனம் பார்க்கின்றார்கள் தவிர கர்ம உலகத்தில் இருக்கின்ற அந்த செயலுக்குரிய ஒரு உணர்வுக்குள் செல்வதில்லை. அந்த கர்ம உலகமானது இறைவனுடைய இயக்கத்திலே உட்பட்டு அவனுடைய சித்தத்திலே அதுதான் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ உலகத்தை எல்லா காட்சிகளிலும் எல்லா நிலைகளிலும் எல்லா சூழல்களும் உருவாக்குவது இயக்கப்படுவது அவனுடைய பிற்குறி தர்மம் சொல்லக்கூடிய அந்த இறை இயக்கத்தில் தான் எல்லா காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது கர்ம உலகம். நீங்கள் அந்த கணம் அந்த சனம் எந்த ஒரு நினைப்புக்கும் இடம் கொடுக்காமல், கற்பனைக்கு இடம் கொடுக்காமல், எண்ணங்களுக்கும் ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் பார்த்தால் அந்த கர்ம உலகத்தினுடைய செயல்கூறிய அனுபவங்கள் என்பது நீங்கள் படம் பார்க்கின்ற திரையிலே போய் தியேட்டரிலே போய் திரையரங்கிலே போய் நீங்க பார்க்கின்ற அந்த படத்தினுடைய காட்சிகள் எப்படி இருக்குமோ அப்படிதான் பார்ப்பீர்கள் தவிர நீங்கள் ஒரு கற்பனைக்கு உட்படுத்தி படத்தை பார்க்க மாட்டீர்கள். படம் பார்க்கின்ற பொழுதே நீங்கள் எந்த பொழுதுபோக்கா மட்டும்தான் நீங்க படத்தில் படம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களா கதையை ஒண்ணு உருவாக்கி கொண்டு முன்பின் நடந்து வைத்துக் கொண்டு படம் பார்ப்பதில்லை. அப்ப அந்த படத்தில் உள்ள காட்சிகள் அப்படியே முழுமையாக அந்த நிகழ்காலம் அணிவிக்கப்படுகின்றது. அப்பொழுது அதே போல் நீங்கள் நடக்கின்ற ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் அந்த கர்ம உலகத்தில் நடக்கின்ற காட்சி மட்டுமே நீங்கள் உட்பட்டு அந்த
கற்பனைக்கு உலகத்துல இல்லாத ஒதுக்கிவிட்டு நீங்கள் பார்க்க தொடங்கினால் அங்கே அந்த செயலுக்குரிய ஒரு உண்மைத்தன்மை வெளிப்பட தொடங்கும். அப்பொழுது அந்த உண்மைத்தன்மை வெளிப்படும் போது அதை புரிந்து கொள்வதற்கும் ஏதுவா இருக்கும். இல்லை என்றால் நீங்க கற்பனை உலகம் செல்கின்ற பொழுது நீங்களும் புரிந்து கொள்ள முடியாது. எதிரே இருக்கின்ற நபரும் அந்த உலகத்தில் அவரும் கற்பனை உலகத்தில் இருப்பார். நீங்க ஒரு கற்பனை உலகம், எதிரே உள்ள ஒரு கற்பனை உலகம், 2 கற்பனை உலகம். இந்த கற்பனை உலகம் இல்லாத ஒன்றை பற்றியே பேசுவது, அனுபவத்துக்கு வராத ஒன்றை பற்றி பேசுவது, அப்போ அது உண்மையா இருக்க முடியுமா? அது பொய்யான ஒரு காட்சியை தந்து விடுகிறது, பொய்யான உணர்வை தந்து விடுகிறது, பொய்யான ஒரு நிலை உண்டாக்கி விடுகின்றது. இப்போ காணல் நீர் இருக்கின்றது என்றால் இந்த காணல் நீர் இல்லாத ஒன்று காட்சிக்கு வரும். ஆனால் காணல் நீர் அனுபவத்துக்கு வராதது. அப்ப அனுபவத்துக்கே வராத சில உணர்வுகளோடு நீங்கள் பேசுவீர்கள், சொல்லுவீர்கள், எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது சண்டையும் சச்சரவும் எப்படி இருக்குன்னா கற்பனை அடிப்படையாவே நீங்கள் பேசி 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 கொண்டிருப்பீர்கள். ஆனா இறை இயக்கத்தில் நடக்கின்ற உணர்வுக்குள் நீங்க செல்ல மாட்டீர்கள். அப்பொழுது அந்த கற்பனை எதை சம்பந்தப்பட்டது என்றால் உங்க மனம் சம்பந்தப்பட்டது. மனம் சம்பந்தப்பட்டது எது என்றால் அங்கதான் நான் என்கிற எனது என்கிற ஒரு உணர்வுகளை அங்கு சிக்க வைத்துக் கொண்டு உங்களை அதை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனா கர்ம உலகத்திலே அது தன் இயல்பிலே இயக்கத்திலே நடந்து கொண்டு இருக்கின்றதை தடுக்க முடியாது, மாற்ற முடியாது, யாரையும் மாற்ற முடியாது, எந்த செயலையும் மாற்ற முடியாது. அது நடத்த வேண்டிய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நினப்பு ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் நிலையில அணிவித்துக் கொண்டிருப்பதால் இந்த கற்பனை உலகம் உங்களை ஆட்டி படைக்கின்றது. கற்பனை உலகம் தான் உங்களை சிதைக்கின்றது. நினப்பு புலப்ப கெடுக்கு சொல்லுவாங்க. நினப்பு புலப்ப கெடுப்பு. இப்ப நினப்பு என்பது என்ன? உங்க மன இயக்கம், மன கற்பனை, மன யூகம். ஆனால் அது கர்ம உலகத்துல சம்பந்தமே இல்லாத நிலை இருக்கின்றது. சில நேரங்கள் அது ஒத்து போற மாதிரி இதை நடக்க வேண்டியதற்கும் உங்க நினைப்புக்கும் ஒத்து போயிருக்கலாம். நீங்கள் நினைத்ததற்காக, நீங்கள் கற்பனை செய்ததற்காக நடக்கப்படவில்லை. சில நேரங்களில் நடப்பதும் உங்களுக்கு கற்பனையும் ஒத்து போகின்ற பொழுது என்னால் நான் நினைச்ச மாதிரி நடக்குது அப்படி முடிவு பண்ணி கற்பனை உலகத்துக்குள் மீண்டும் துணிக்கப்படுவீர்கள். எப்ப நீங்க கற்பனைக்கு சம்பந்தம் இல்லை, கற்பனை நினைப்பை கெடுக்கின்றது, என் நினைப்பை என்னை கெடுக்கின்றது. தொடரலாம். இப்ப நம்ம என்ன அந்த கர்ம உலகங்கிறது செயலுக்குரியது. இந்த கணம் நடந்தே ஆக வேண்டிய, நடந்துகின்ற நீங்கள் உங்களாலோ மற்றவர்களாலோ நீங்க நடந்தே ஆகும். அது உங்க நினைப்பினாலேயோ உங்களுடைய கற்பனையினாலேயோ நீங்க முடிவு செய்வதோ அந்த எந்த செயலையும் நீங்கள் மாற்ற முடியாது. அது அந்தந்த காலத்துக்கு நடத்த வேண்டிய கர்ம உலகத்துக்குள் ஒண்ணு நடந்து கொண்டே, நல்லதோ கெட்டதோ உயர்வோ தாழ்வதோ லாபமோ நஷ்டமோ ஒன்று அங்க நினப்புக்குத்தான் நல்லது கெட்டது. உங்களுடைய நினப்புக்குத்தான் லாபம் நஷ்டம், உங்க நினப்புக்குத்தான் வெற்றி தோல்வி. ஆனால் அந்த செயலுக்கு அது கிடையாது. அந்த செயல் நடத்த வேண்டிய அந்த ஒரு தீர்மானம் படி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதை எவ்வகையிலும் நாம் மாற்றத்துக்கு வருவதில்லை. அப்ப நினப்பிலிருந்து நீங்கள் விடுபடுங்கள். கர்மம் எதுவோ அதை அனுபவிங்கள். அப்ப கர்மம் எதுவோ அதை அனுபவிக்க போறீங்க, நினப்பு அனுபவிக்க போற கிடையாது. நினப்பு கற்பனைக்குரியது. அது ஒரு காணல் நீர் போன்று, அது காட்சிக்கு தெரியும். நீங்க மனக்கண்ணாலே எல்லாம் பார்ப்பீங்க, எல்லாம் மனக்கண்ண பார்க்க முடியும். ஆனா அனுபவிக்க முடியுமா? அப்படி என்றால் அது அனுபவத்துக்கு வராத மாதிரி இருக்கும். அப்ப கர்ம உலகத்துல ஒண்ணு நடந்துட்டு இருக்கோம், அது உங்களை அனுபவிக்க முடியும், அதை உண்மையா அனுபவிக்கிறது. ஆனா அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போக மாட்டீங்க. நீங்க கற்பனை வச்சு ஒண்ணு பார்ப்பீங்க. இப்ப ஒளிச்சால் மட்டுமே இந்த கர்ம உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது அங்கதான் கருவுலகத்துக்கு போக முடியும். கரு உலகம் என்றால் என்ன, எதை சொல்வது என்றால் இந்த செயலுக்கெல்லாம் ஆதாரமாக, அடிப்படையாக, சாரமாக எது இருக்கின்றது என்றால் அங்க இறை நிலை ஒண்ணு இருக்கின்றது. அது கரு உலகம்.
இந்த கரு உலகம் எப்பேற்பட்டது அப்படிங்க புரிஞ்சுக்கிறதா கொஞ்சம் சூட்சமான விஷயங்கள். ஒரு ஞானத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அறிவோடு புரிந்து கொள்ள வேண்டும். திரையிலே படம் தெரிகின்றது என்றால் அந்த படத்துக்கு படம் என்ற காட்சி என்ற செயலுக்கு உரியதுக்கு அங்கு அடிப்படையாக இருப்பது திரை. அப்படி திரை என்பதை அது என்னது? திரை. அப்ப கரு, அந்த கரு திரைதான் கரு. அப்ப இறை நிறைவோடு இருக்கின்ற அந்த கரு என்ற உலகத்தில் இருந்து நீங்கள் உணர்ந்தால் இது கர்ம உலகம் மட்டுமே உங்களுக்கு அனுபவிக்கப்படும். அப்பொழுது இந்த கர்ம உலகம் என்றது மாற்றத்துக்குரியது, ஒவ்வொரு அனுபவத்துக்குரியது, ஒவ்வொரு நிலையிலும் மாறிக்கொண்டே இருக்கின்ற கர்ம உலகத்தில். கர்மத செயல், அந்த செயல் என்பது மாற்றத்துக்குரியதா இருக்கும், மாற்றம் எல்லாம் இருக்காது, அங்க ஏற்றத்தாழ்வுடன் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வு மூலியமாக அனுபவத்தை பெற முடியும். ஏற்றத்தாழ்வு இல்லை என்றால், மாறுபாடு இல்லை என்றால் எப்படி அனுபவிக்க முடியும், அனுபவம் பெற முடியும்? அப்ப ஒரு இனிப்பு இருக்கின்றது, ஒரு கல்கண்டு இருக்கின்றது. அந்த கல்கண்டு உங்க வாயிலே போடப்படுகின்றது. கல்கண்டு கரையவில்லை என்றால், கல்கண்டு கரையவில்லை என்றால் அங்கே சுவைக்க முடியுமா? கல்கண்டு கரைந்தால்தான் சுவை, கரையவில்லை என்றால் அங்க சுகம் கிடைப்பதில்லை. அப்போது கல்கண்டு கரைய வேண்டும், கரைந்தால் சுகம். இப்போ மாறுபாடு அடைவதுதான் சுகம். ஒரு கார சுவை கரைய வேண்டும், அப்பொழுதுதான் அது சுகம். அது கரையாத, மாறேபடாத ஒரு நிலையில் இருந்தால் கண்டிப்பா அது சுகமா இருக்காது. அப்பொழுது இந்த கரு உலகம் சொல்லக்கூடிய இறையானது மாற்றத்துக்கு உட்பட்டதாக மாறி இருக்கின்றது. செயலுக்குரியதாகவும் மாற்றத்துக்குரியதாகவும் உணர்வுக்கு உரியதாகவும் அது மாறி இருக்கின்ற கர்ம உலகத்திலே நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எது அடிப்படையானது? கரு உலகம் அடிப்படையானது. அந்த கரு உலகம்தான் உங்களுடைய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மையிலும் உண்மையான உலகம். உண்மையிலும் உண்மையான உலகம், உண்மையிலும் உண்மையான உலகம் கரு உலகம். அது இறையுடைய தத்துவத்தின், இறை ஆற்றலுடைய, இறையுடைய வெளிப்பாட்டில் நடக்கின்ற அந்த ஒரு புரிதல் தான் கரு உலகம். அப்ப எல்லாமே கரு உலகத்தில் இருந்து கர்ம உலகமாக விரிவடைகின்றது. அப்ப கரு உலகம் மாறுபாடக்கூடியதாக மாறுகின்றது, மாறுபாடுக்குரிய மாறுகின்றது. அதே நேரம் உணர்வுகள், பலவித உணர்வுகள் கொடுக்கக்கூடிய விதமா மாறுகின்றது. உணர்வுக்கும் மாறக்கூடியதா இருக்கின்றது, செயலும் மாறுபட இருக்கின்றது. செயலுக்குரிய உணர்வு மாறுபட்டு கொண்டிருக்கின்றது. அப்பொழுதுதான் நீங்கள் அந்த கர்ம உலகம் என்பது நீங்க அனுபவிக்கப்படுகின்றது. அது மாறுபாட்டுக்குள்ளா இல்லாமல், மாறுபாடு அடையாத, மாறுபாட்டுக்கு உட்படாத அந்த உண்மை ஒண்ணு இருக்கின்றது. ஆனா அதுதான் அடிப்படை மாறுபாட்டுக்குரியதா மாறுகின்றது. அப்பொழுது மாறுபாடு இருக்கின்ற அந்த கர்ம உலகம் தான் நீ மாய உலகம். இப்ப மாய உலகம் என்பது பொய் உலகம் கிடையாது, கற்பனைக்கு உட்பட்ட உலகம் கிடையாது. மாயா உலகம் என்பது கர்ம உலகம். அது மாறுபாட்டுக்குரிய உலகமாக மாய உலகம் எடுத்துக்கோங்க நீங்க. இப்ப மாய உலகம் பொய்யானதா அப்படின்னால் அதுவும் உண்மைதான். உண்மையான கரு உலகமே, கருவாய்க்கின்ற கரு உலகமே, கரு உலகத்தை நீங்கள் உணர முடியாது. கரு உலகத்தை தான் கர்ம உலகமாக அணிவித்துக் கொண்டிருக்கின்றது. இங்கே கற்பனை என்பது ஊடுபாயும் போது, கற்பனை ஊடுபாயும் போது கருவும் மறைந்து விடுகின்றது, கரு உலகமும் மறைந்து விடுகின்றது, கர்ம உலகமும் விளங்க மாட்டேங்குது. கர்ம உலகம் விளங்காமையும் போய்விடுகிறது, கரு உலகம் மறைக்கப்படுகின்றது. எது? உங்களுடைய நினைப்பு. அப்போ உங்க கற்பனை, இந்த கற்பனை உலகத்திலிருந்து நீங்கள் உங்களை ஒதுக்கி விடுங்கள். விட்டு விட்டால் அங்கே கர்ம உலகம் அணிவிக்கின்ற உணர்வு, அங்க அறிவு தெளிவுபடும் போது அந்த கருவும் விளங்கப்படுகிறது. அப்ப கரு உலகமும் கர்ம உலகமும் பிரிக்க முடியாத ஒன்று. கர்ம உலகத்தில் நீங்கள் பிடித்துக்கொண்டு, கரு உலகத்தை பிடித்துக்கொண்டு, கரு உலகத்தை பிடித்துக்கொண்டு இந்த கர்ம உலகத்தை என்ன பண்ணலாம்? தொடருங்க. அந்த கர்ம உலகம், கரு உலகமும் கர்ம உலகமும் பிரிக்க முடியாது, அது அவ்வளவு வரைக்கும் நாங்க கேட்டுது. ஆமா, சரி. இப்ப கற்பனை 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 உலகம்ங்கிறது இல்லாத ஒன்று, அது உங்க நினப்புக்குரியது. இந்த கரு உலகமும் கர்ம உலகம் பிரிக்க முடியாது. எப்படி என்றால் கரு உலகம் என்பது திரை போன்றது, கர்ம உலகங்கிற படம் போன்றது. படம் எங்கே இருந்து வெளிப்பட்டது என்றால், கருவுடைய அதோடைய சுய வெளிப்பாடு தான், கரு உலகத்துடைய சுய வெளிப்பாடு தான் கர்ம உலகம். அப்பொழுது கரு உலகம் என்ற மாறுபடாத உலகம்,
அங்கிறதான் சூட்சமாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய அறிவுப்புரியம் புரிந்து கொள்ள வேண்டும். அனுபவத்துக்கு வருவதெல்லாம் கர்ம உலகம். இப்போ கர்ம உலகத்தில் நீங்கள் நிலை பெற்று ஆனந்தமாக வாழ வேண்டும் என்றால், ஏன் கர்ம உலகமா மாறியது என்றால், ஒரு ஆனந்தம் வெளிப்பட வேண்டும் என்றால் அங்கு ஒரு செயல் ஒன்று தேவைப்படுகிறது. அந்த செயலை அனுபவிக்கத்தான் இந்த கர்மமா மாறுகின்றது. உதாரணமாக, நீங்கள் இருக்கின்றீர்கள், உங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். உங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல அலங்காரம் செய்து கொண்டு கண்ணாடி முன்னாடி நிற்கின்றீர்கள். கண்ணாடி ஏன் பார்க்கின்றீர்கள் என்றால், நீங்கள் உங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பிரதிபிம்பமாக ஒரு கண்ணாடிக்குள் நீங்கள் முன் சென்று பார்க்கின்றவர் உங்களுடைய பிரதிபிம்பம் கண்ணாடி தெரிகின்றது. அப்பொழுது உங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையா இருக்கின்ற இந்த உங்களை அனுபவிக்க இன்னொரு பிம்பம், உங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு பிம்பம் மூலியமாக உங்களை அனுபவிக்க முடிகின்றது. கண்ணாடிக்குள் இருக்கின்ற ஒரு உருவம், கண்ணாடிக்கு வெளியே இருக்கின்ற நீங்கள், இது யார் உண்மை என்றால் நீங்கள் அலங்காரம் செய்து கொண்டு நீங்கள் உண்மையாக கருவாக இருக்கின்றீர்கள். அதோடைய பிரதிபிம்பமாக கண்ணாடி தெரிவது என்பது என்றால் அது கண்ணாடிக்குள் இருப்பது கருமம். அப்போ செயலுக்குரியதாக அங்க நடக்கும் காட்சியாக அனுபவிக்க முடிகின்றது. அப்பொழுது உங்க நினைப்பு நீங்கள் எப்படி அசைகின்றீர்களோ அங்க அசைவு ஏற்படுகின்றது. அப்படி என்றால் எந்த தன்னுடைய இறையாற்றலானது தன் இறையாற்றல் தன்னை அனுபவிக்க ஒரு பிரதிபிம்பம் தேவைப்படுகின்றது. அப்படி என்றால் இங்கு என்ன நடக்கிறது என்றால், கருவுலகமா இருக்கின்ற இறையாற்றல் கருமூலகா என்ற கண்ணாடியாக மாறிவிடுகின்றது. அதுவே கண்ணாடியா மாறிவிடுகின்றது. இங்கே நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது நீங்கள் தனியாக, கண்ணாடி தனியாக இருந்தது. ஆனால் இறையின் நிலையில கரு உலகமும் ஒன்றாகி விடுகின்றது, திரையும் திரைப்படமாக. அப்ப கரு உலகமும் கர்ம உலகமும் சேர்ந்தே வெளிப்படுகின்றது. அப்படி என்றால் கரு உலகத்தில் நீங்கள் உங்களுடைய மனசை உட்படுத்தி, அறிவை உட்படுத்தி, உங்க மனசை அனைத்தும் கருவுலகத்துக்கு சென்று இந்த கர்ம உலகத்தை அனுபவிக்கின்ற பொழுதுதான் ஆனந்தமே வெளிப்படுகின்றது. வெறும் திரையை மட்டும் பார்த்தால் ஆனந்தம் வருமா? ரசிக்க முடியாதா? அப்ப ஒண்ணுமே இல்லாத அது எந்த உணர்வுக்கு போகாத முடியாத ஆகிவிடுகின்றது. அது படமாக காட்சியா வருகின்ற பொழுதுதான் அங்கு அனுபவம் கிடைக்கின்றது, உணர்வு வருகின்றது, அந்த உணர்வு வெளிப்படுகின்றது. அங்கு ஆனந்தம் என்ற ஒரு நிலையை அனுபவிக்க, ரசிக்க, ருசிக்க, அந்த ஆனந்தம் என்ற நிலை கொண்டு வருவதுதான் உங்களுடைய இயல்பே ஆனந்தமானது. அப்போ ஒவ்வொரு கரு உலகத்தில் ஆனந்தமானது. அந்த ஆனந்தத்தை வெளிப்படுத்தி கொள்ள அந்த இரையாற்றல் கர்ம உலகமாக விரிகின்ற பொழுது எல்லா பஞ்சபூதங்கள் விரிந்து ஜீவராக வெளிப்படுகின்றது. எது என்றால் அந்த கரு உலகம் ஒன்றுதான் கர்மம் உலகமாக வெளிப்படுகின்றது. அப்பொழுது இந்த வெளிப்பட்ட இந்த உலகத்திற்குள் நீங்கள் ஒரு அங்கமாக, நீங்க கருவாகவும் கர்மமாகவும், கருவாக இருக்கின்றீர்கள், கர்மமாக இயக்கத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்க கற்பனை என்பது உங்களுடைய சுயநலத்தின் அடிப்படையாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது உங்க சுயநலமாக, விருப்பு வெறுப்புக்கு அடிப்படையாக நீங்கள் வெளிப்பட தொடங்கியவுடன் அது இங்கே கற்பனை உலகத்துக்கு உட்பட்டு உங்களுடைய விருப்பு வெறுப்புக்கு, உங்களுடைய அகங்காரத்துக்கு உட்பட்ட உலகத்துக்குள் நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறீர்கள், எவ்வளவோ செயல்படுகின்றீர்கள். ஆனால் அது கண்டிப்பா அதுக்கும் உங்க நடைமுறைக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருப்பதால் மீண்டும் மீண்டும் ஏமாற்றத்துக்குட்பட்டே மீண்டும் நினைப்பை உண்டாக்கி, மீண்டும் நினைப்பை உண்டாக்கி, மீண்டும் ஏமாற்றத்துக்கே நீங்க வாழ்க்கையை கற்பனை உலகமா இருக்கின்றீர்கள். நீங்க தூக்கி எறிந்து விட்டு கரு என்பது எது, அது எவ்வாறு வெளிப்பட்டது, அந்த வெளிப்பட்ட இந்த உலகம் கர்ம உலகம், இதை நான் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்றால் கருவை மட்டும் பிடித்துக்கொண்டு, இந்த கரு உலகத்தை மட்டும் பிடித்துக்கொண்டு, இந்த கர்ம உலகத்தில் நீங்க எந்த சூழலை இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழலா இருந்தாலும், எந்த ஏற்ற இருக்கா இருந்தாலும், எந்த லாப நட்டமா இருந்தாலும் நீங்கள் முழுமையாக ஆனந்தத்தோடு அணிவித்துக் கொண்டிருப்பீர்கள். அதில் உங்களுக்கு இன்பம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், சோகம் இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், நிகழ்ச்சி இருக்கலாம், மானம் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம். அது இங்க மேற்று கிடையாது. அதனால் பாதிக்கப்பட்டால், அது பாதிப்பாக உணர்ந்தால் அது என்றால் கற்பனையினால் பாதிக்கப்படுகின்றீர்கள், இல்லாத ஒன்றினால் பாதிக்கப்படுகின்றீர்கள். அது பொய்யானது. ஆனால் இங்கே வெளிப்பட்ட கர்மமோ அது மாயையானது. ஆனால் அது பொய் கிடையாது. அது உண்மையா என்றால் உண்மை என்பதும் இருக்கின்றது. உண்மையிலே உண்மை கருவுலகம்தான். உண்மையான உண்மையத்துக்கு போகின்றேன். இந்த உண்மையான உலகத்துக்குள் உண்மைக்கு உண்மையா இருக்கின்ற அந்த அறிவு தெளிந்த அந்த கரு உலகத்தில் இருந்தால், அந்த இறை உலகத்தில் இருந்து கொண்டால்
இந்த கர்ம உலகான உண்மை உலகம் உங்களுக்கு சுகமாகவும் ஆனந்தமாகவும் எப்பொழுது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாகவும் அதுவே பேரானந்த நிலையாக மாறிக்கொண்டிருக்கும். அது மட்டுமே நீ உணர தொடங்குவே என்றால் உங்க கற்பனை உலகத்திலிருந்து முதலை விடுபட வேண்டும், நினப்பிலிருந்து விடுபட வேண்டும், எந்த மன இயக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். இறை இயக்கம் ஒன்றே அது காட்சியா இருப்பதை ரசித்து ருசித்து அதை நீங்க மெருகத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு கருவுலகம் என்பது எதை சார்ந்தது, எதை அடிப்படையானது, அதோடைய வெளிப்பாடு என்ன என்பது நீங்கள் புரிந்து கொள்வதற்கான முயற்சிகள் இப்போது ஈடுபட்டு கொண்டிருந்தால் அது மகான்கள் மூலியமாக, அவங்க வாக்கு மூலியமாக, அவங்க தத்துவங்கள் மூலியமாக நீங்க தெரிய இந்த கற்பனை என்று மறைக்கின்றதோ அங்கு அகங்காரம் என்ற நினைப்பு மறைக்கின்றது. உங்களுடைய அபிமானம், அபிப்பிராயங்கள் எல்லாமே சிதைக்கப்படுகின்ற பொழுது, சித்தம் தெளிவு கிடைக்கின்ற பொழுது அங்கே கர்ம உலகம் மட்டுமே நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த கரு உலகத்துடைய ஆதாரமாக பிடிப்பா வைத்துக் கொண்டு நீங்கள் உலகத்தை அணுவிக்கத்தான் பார்க்க வேண்டும் தவிர கற்பனைக்கு அல்ல. கற்பனை தூக்கிறீங்கள், நினைப்பை விட்டுவிடுங்கள், மனம் நாசம் செய்யுங்கள். இது ஒன்றே உங்கள் வாழ்வியல் நோக்கமாக கொண்டால் நீங்கள் அடையக்கூடிய அந்த நோக்கம், முடிவு, தீர்மானங்கள் தான் இந்த கணமே இந்த சனமே உங்களுக்கு வெளிப்பட தொடங்கிவிடும். அதுதான் கருவாகவும் கர்மமாகவும் இணைந்து இயங்குகின்ற அந்த இறை சக்தியானது இறையாற்ற சிவசக்தியாக திரைப்படமாக இந்த உலகத்தை நீ அணிவிக்க முடியும் என்று இத்துடன் உரையை முடித்துக் கொள்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு சிந்தனை உரையில் கர்ம உலகம், கற்பனை உலகம், கரு உலகம் என்ற தலைப்பில் சிறப்பாக சிந்தனை உரையை அளித்த ராஜேந்திரன் ஐயா அவர்களை அன்பர்கள் அனைவரும் தவ நினைவில் வாழ்த்துவோம். ராஜேந்திரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவோட உரை இன்னைக்கு மிகவும் சிறப்பா இருந்தது. ஐயா இன்னைக்கு பேசின தலைப்புல இருந்து ஒரு சின்ன குறிப்பு நம்ம பார்க்கலாங்க. ஐயா இன்னைக்கு தூங்கும் போது சொன்னாங்க, ஒவ்வொரு வாழ்க்கையோட அனுபவங்களும் இந்த 3 உலகத்துல சஞ்சரிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கர்ம உலகம், கற்பனை உலகம், இந்த கரு உலகம், இந்த 3 உலகத்துல சஞ்சரிக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கர்ம உலகம் கர்ம உலகத்துல அது காட்சிக்கு உட்பட்டு இருக்கு. கற்பனை உலகத்துல இல்லாம செயலுக்கு ஒரு உண்மை தன்மையோட வெளிப்படுறதுதான் அது. அதை புரிந்து கொள்றதுக்கு அது ஏதுவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. காணல் நீர் அனுபவத்திற்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. கற்பனை உலகம்ன்றது நம்ம ஆட்டி படைக்குது. அது மனம் சம்பந்தப்பட்டது. அந்த மனம், அந்த நானுன்றது வருது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நினைப்பு நம்மள பொழப்ப கெடுக்கும். அடிக்கடி எல்லாரும் நம்மள முன்னோர்கள், நம்மளுடைய பெரியவங்க எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அதான் ஐயா இப்ப நினைவுபடுத்தினாங்க. அந்த நினைப்புன்றது மன இயக்கம், மன யூகம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நினைப்பு தான் என்னை கெடுக்குது, நம்மளை கெடுக்கின்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கர்ம உலகத்துல நடப்பது நடந்து கொண்டேதான் இருக்கு அப்படின்னாங்க. செயலுக்கு செயல் மாற்றத்துக்குடையது. அந்த நினைவுன்றது கற்பனை. அதுதான் காணல் நீர். அது மனக்கண்ணுக்கு நம்மளுக்கு தெரியாது. அது அனுபவத்திற்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கரு உலகம்ன்றது செயலுக்கு ஆதாரமா இருக்கு. அது அதுதான் இறை. அதுதான் கரு உலகம் அப்படின்னு சொன்னாங்க. அது சூட்சும உலகம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இறைன்ற கருவை நம்ம தெரிஞ்சுக்கணும், அறியணும், உணரணும் அப்படின்றத சொன்னாங்க. இந்த இந்த கரு உலகம், இந்த கர்ம உலகம்ன்றது செயல். அதாவது கல்கண்டு கரைஞ்சாதான் நம்மளுக்கு இனிப்பு சுவையை கொடுக்குது. அந்த மாதிரி நம்ம மாற்றம் அடைந்தாதான் நம்மளுக்கு சுகம் கிடைக்கும். இந்த கர்ம உலகம் மாற்றத்துக்குடையது. இந்த அது கரு உலகத்தை அடிப்படையா இருக்கிறது இந்த கர்ம உலகம் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. கரு உலகம் கர்ம உலகத்தின் மாறுபாடு அடையுது அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு மாயா உலகம் தான் இந்த கர்ம உலகம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாற்றத்துக்கு உடையது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையான இதுதான் கரு உலகம். கற்பனையில இது பண்றதுதான் இந்த இந்த கற்பனை உலகம் நம்மளுக்குள்ள ஊடு பாயுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கர்ம உலகம்
நம்ம வந்து கருவுலகம் வந்து நம்மளுக்கு விளங்கப்படவில்லை அப்படின்னு ஐயா சொன்னாங்க. இந்த நம்ம கரு உலகத்தை வந்து பிடிச்சு கொண்டு இந்த கர்ம உலகத்தை வந்து நம்ம செல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. கரு உலகத்தையும் கர்ம உலகத்தையும் பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கரு உலகம்ன்றது இது வந்து சுய வெளிப்பாடு அப்படின்னு சொன்னாங்க. உம் இந்த கர்ம உலகம் வந்து நம்ம ஆனந்தத்தை வெளிப்படுறதுக்கு இது செயல் தேவை. அததான் நம்ம நம்ம வந்து அனுபவித்து நம்ம வந்து நம்ம செயல் செய்யணும் அப்படின்னு இது பண்றாங்க. கரு உலகமும் இந்த கர்ம உலகம் வந்து சேர்ந்து வெளிப்படுது அப்படின்னு சொன்னாங்க. கரு உலகம் மூலம் இந்த கர்ம உலகம் வந்து அனுபவிக்கும் போது ஆனந்தம் என்ற ஒரு நிலை வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க ஐயா. கரு உலகம் வந்து ஆனந்தமானது. அது வந்து கர்ம உலகமாக வெளிப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அதுல இந்த கற்பனை உலகம் வந்து நம்மளுக்கு விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டது இந்த கற்பனை உலகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. நம்ம வந்து நம்ம இந்த கரு உலகத்தை மட்டுமே பிடிச்சு வச்சுக்கிட்டாதான் இந்த கர்ம உலகத்துல நம்ம வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அந்த கர்ம உலகம் வந்து மாயை. அத வந்து அதுல நம்ம மாயையில இருக்கிறத வந்து நம்ம விட்டு வரணும்னா அந்த கரு உலகம்ன்ற உண்மையை வந்து நம்ம பிடித்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இறை சக்தி நம்மளுக்கு சிவசக்தியா விளங்குது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து நிறைவு செய்தாங்க. நன்றிங்கய்யா. சிறப்பான உரை கொடுத்தாங்க. ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்றதுக்கு முன்னாடி சில முக்கிய இது சில முக்கிய நினைப்புகளுங்க. சில முக்கிய நிகழ்வுகளோட குறிப்புகள் கொடுத்துட்டு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்க ஐயா. தினமும் காலை 5 மணிக்கு தவமும், அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் ஞானாசிரியர் நன்மணி ஐயாவால் வழங்கப்படுகின்றது. நாளை புதன்கிழமை நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து அசைவற்ற நிலை என்றதுல அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்கள் சிந்தனை உரை கொடுக்க இருக்காங்க. வியாழன் மாலை தவத்தினை தொடர்ந்து சங்கற்பமும் நீர்விகப்பமும் என்ற தலைப்புல பழனியிலிருந்து சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வந்து சிந்தனை உரை கொடுக்க இருக்காங்க. வெள்ளிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து பிராணாயாம பயிற்சிகள், அது வந்து தொடர் வகுப்பாக ஐயா வந்து மூச்சு என்பதுமே வாழ்க்கை என்ற தலைப்புல ஜெயசுந்தரம் ஐயா வந்து அவர் வந்து வேவ்ஸ் ஆஃப் யோகா நிறுவனர் மற்றும் திருமூலர் பதஞ்சலி யோகா மற்றும் ஆசனமம் அதோட நிறுவனர் வந்து ஐயா அவர்கள் தொடர இதுவா நம்மளுக்கு பிராணாயாமத்தை பத்தி நம்மளுக்கு மருத்துவ சிந்தனை குறிப்பா கொடுக்க இருக்கிறாங்க. அனைத்து நிகழ்வுகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திங்கட்கிழமை தோறும் வேதாத்திரியர் காந்த தத்துவம் வந்து ஐயா வந்து தொடர் வகுப்பா கொடுத்துட்டே இருக்காங்க. ஞானாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அன்பர்கள் அனைவரும் அவர்களுக்கு தெரிந்த அவர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இணைத்து நம்ம சுவாமிஜியோட உயர்ந்த தத்துவம் காந்த தத்துவம் அது ஐயா தொடர் வகுப்பா கொடுக்குறாங்க. அதுலயும் இணைந்து அனைவரும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்த நிகழ்வாக கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி கேட்க வேணுமா ஆண்ட்ரைஸ் பண்ணலாங்க. அண்ணா நீங்க கேட்கலாம்னா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வணக்கமே சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அந்த நம்ம மோக வாழ்க்கையை கற்பனை உலகத்தோடும் போக வாழ்க்கையை கர்ம உலகத்தோடும் அதே போல யோக வாழ்க்கையை கரு உலகத்தோடும் ஒப்பீடு செய்யலாமா ஐயா? எல்லாமே கிட்டத்தட்ட லிங்க் உள்ளதான். இப்ப மோகங்கிற எப்போ வரும்னா நினப்புலதான் மோகம் இருக்கும். நீங்க உங்க கற்பனையில உங்க நினப்புல ஆசைகளை எல்லாம் வளர்த்துக்கிட்டு அது மோகத்துல போய் அடிமையாயிட்டு அங்க அணுக மாட்டீங்க. அப்ப கர்ம உலகத்து இல்லாம அந்த போகங்கிறதுன்னா அது புரிந்து அது எந்த அளவுக்கு அனுபவம் செய்யணுங்கிறது அதுல இருக்க மாட்டீங்க. அவங்க ஆசை பாசத்தோட போய் மோகத்துல போகும்போது அங்க நினப்பு தான் அங்க இருக்கு தவிர அனுபவம் இருக்காது. அனுபவம் இல்லை. கரெக்ட் இருக்காது. அது ஏதோ ஒரு வேகத்துல பழக்கம் விழுவுவீங்க செய்வீங்க. என்னது எவ்வளவு என்ன டேஸ்ட் என்ன சுவை அது அனுபவத்துக்கு வராது. அது ஏதோ ஒரு வேகத்தை போயிட்டு இருக்கும். ஆனா போகத்தை வரும்போது என்ன ஆகுதுன்னா அது எவ்வளவு நிதானம் வந்துருது. நிதானம் வரும்போதே கர்மத்துக்கு வந்துடுறீங்க. கர்மயோகம் வந்துடுறீங்க. ஆமா, கர்மத்துக்கு வந்த உடனே அது எவ்வளவு சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எது நல்லது எங்க வரும்போது அந்த கர்மத்தை அணுக ஆரம்பிக்கிறீங்க. நேற்று நல்லா சாப்பிட்டேன் அங்க அந்த நினைப்பு இருக்காது. நாளைக்கு எப்படி கிடைக்க நினைப்பு இருக்காது. இப்ப நான் சரியா அனுபவிக்க வேணா நான் என்ன செய்யணும்? நிகழ்காலத்தில் வாழும் ஒரு நிலை.
வந்துருவீங்க, ஆட்டமா வந்துருவீங்க. ம். யோக வாழ்க்கைங்கிறது அந்த கருவை பிடித்து, இப்ப கருவை பிடித்து வாழ்வது. கருனா என்னது? யோகா என்ன? ம். எந்த நோக்கத்துக்காக நாம் இதை செய்கின்றோம் என்றால் அந்த நோக்கத்தை ஆமா. புரிந்து போகம் பண்ணிட்டீங்கன்னா அந்த போகமே யோகமாயிடும். சிறப்பு, சிறப்புங்க. மோகத்துல எதுவுமே வராது. டோட்டலா அது அப்செட்டா ஏதோ வகையில உங்களுக்கு கெடுத்துட்டே இருக்கும். மனசை கெடுக்கும், உடலை கெடுக்கும். அப்ப அந்த அந்த நீங்க போகத்தை முதல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த போகத்துல இருக்கும்போது அந்த யோகத்தை பிடித்து போகம் பண்ணீங்கன்னா அது உங்க எங்க கொண்டு சேர்த்துரும், அதோட சேர்க்கும். சிறப்பு, சிறப்பு, சிறப்புங்க. இல்ல சேர்க்காது. அப்ப யோகத்தை ம். விட்டு போகத்தை அனுப்பக்கூடாது. ம். ம். மோகத்துல எல்லாம் எல்லாம் விட்டு போகுது. அவன் அதுக்கு மயக்கம், அது ம். அது வைத்தியக்காரத்தனம், அது போதை. ம். அவன் ம். ஒண்ணும் செய்ய முடியாது. போகத்துல நீ பரவால்ல. யோகத்தை பிடிக்காம போகம் பண்ணால் அந்த ஆனந்தம் கிடைக்காது. ஆனா சரியா வாழ்க்கை கிடைக்கும், ஆமா. ஆனா ஆனந்தம் கிடைக்காது. ஆமாங்கய்யா. அப்ப அதே ஆனந்தம் மாரி பெறணும்னா அதே சொல்லுங்க. போகத்தை அனுபவிக்காமலும் யோகத்தை அதாவது நம்ம கரு உலகத்தை நெருங்க கூட முடியாது இல்லைங்கய்யா. போக வாழ்க்கை சிறப்பா இருக்கும் பொழுதுதான் நம்ம கரு உலகத்துக்குள்ள சஞ்சரிக்க முடியும். அப்படி வச்சுக்கலாங்களா? போக முடியும், ஆட்டோமேட்டிக் கொண்டு போயிரும் உங்களை. ம். நீங்க சரியா ம். போகம் ம். பண்ண அதோடு ம். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் என்ன பண்ண அது உண்மை புரியுது. அதோடைய வெளிப்பாடு என்ன இங்க இருந்தது? ஆட்டோமேட்டிக் அறிவு வேலை பார்க்கும். போகங்கிற அறிவு ம். தூண்டுறதான், அறிவோடு பாக்குறதான். இப்ப அறிவு எங்க போகும்? இதோட இதுக்குள்ளன போய் உங்க அறிவு போய் யோகத்தை கொண்டு போயிடும். இப்ப கரு கொண்டு போயிடும். ம். இப்ப கருவில ம். இருந்து ம். அணிவிக்கின்ற பொழுது அந்த போகம் ஆனந்தத்தை கொடுக்கும். ம். ம். இப்ப போகத்துல நீங்க நல்லது கெட்டது எல்லாம் பிரிச்சு தப்பிக்க பாப்பீங்க. ம். ஆனா யோகத்துல ஆமா. அதுவும் கிடையாது. கரெக்ட், கரெக்ட். அப்ப நல்லது கெட்ட உயர்வு தான். இப்ப போகத்துல நல்லது கெட்ட புரிந்து வாழ்க்கை எந்த பாதிப்பு இல்லாம வாழ்க்கை வாழ்ந்துருவீங்க. ம். ம். ஆனா ம். ஆனந்தம் கிடைக்குமான்னா இந்த நல்லது கெட்டது நினைப்பே உங்களை கொஞ்ச நேரம் ஒரு பிடிப்பு உருவாக்கிடும் அங்கேயும். ஆனா ம். ம். கற்பனை போகாது, அனுபவிப்பீங்க. ம். ஆனால் ஆனந்தம் கிடைக்குமா என்றால் இதையிலிருந்து விடுபடும் போதுதான் அந்த யோகத்தோடு அனுபவிக்கிறது. அப்ப அங்க நல்ல சிறப்பு, ரைட்டு சிறப்பு. தவறு எதுவுமே கிடையாது. அப்ப அப்ப இறைநிலையிலிருந்து அனுபவிக்கின்ற பொழுது எல்லாம் சரியா தான் போயிருக்கு. ம். 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 அப்ப நன்றி, யோகத்தை நன்றிங்க. பிடிச்சிட்டு நீங்க எது செய்தா சரியா தான் இருக்கும். ம். அப்ப சிறப்புங்கய்யா. உங்களுக்கு எந்த பாதிப்பு வராது. அப்ப கர்ம உலகம், ம். அந்த கர்ம உலகம் அற்ப விளங்கும். அப்ப நீங்க வேடிக்கை ம். பார்ப்பீங்க, உங்களையே நீங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களையே நீங்க ம். ம். வேடிக்கை பார்க்க நிலை வரும்போதுதான் ஆனந்தம் உணர முடியும். சிறப்பு, சிறப்புங்க. ஐயா, இந்த அதான் கருவூலத்துல இந்த இருந்து இந்த தத்துவ விளக்கங்கள்லாம் திருவருட்பால ஏதாவது பாடல்கள்ல இடம்பெற்றிருக்காங்கயா? அதை தான் நீங்க விளக்குறீங்களா? அதாவது உண்மை எல்லா ஞானிக்குள்ளும் இருக்கும், ஒன்னாத்தான் இருக்கும். நான் ம். சொல்றது ம். உண்மையா இருந்தால் சரியா இருந்தா கண்டிப்பா அங்க இருக்கத்தான் செய்யும். நான் அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் படிச்சது இல்ல. நான் சரிங்க, அனுபவத்தையே சரி. ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஜாஸ்தி. ஆனா அங்கங்க சிறப்பு. பொறிச்சிருக்கேன். அங்கங்க கேட்டிருப்பேன், செஞ்சிருப்பேன். சும்மா கேட்கற வைக்கிறதா. அதை கேட்கும் போது அது இதுல இருந்து வந்தது எனக்கு தெரியாது. அது உள்ள போய் எனக்கு வேலை பார்த்து எனக்குள்ள ஒரு என் ஸ்டைல்ல நான் கொடுக்கறதா இந்த இது. சிறப்பு, சிறப்புங்க. ரைட்டுங்க. கண்டிப்பா எல்லாரும் அதாவது இருக்கத்தான் செய்யணும். ஏன்னா நானா இருக்கலாங்க. கண்டுபிடிக்கல, நானா ஆமாங்க. எதுவுமே இல்ல. நம்ம ஒரு அமைதியான ஒரு புரிதல் ஏற்பட அந்த அனுபவங்கள் வைத்துக்கொண்டே அவங்க சொன்ன தத்துவம் உள்ள போய் தான் வேலை பார்க்க முடியும் தவிர இது கூட நானா கொண்டு வந்து இருக்க முடியாது. அது இறை செயல் தான். சரிங்க. அதனால சிறப்புங்க. இருக்கலாம், கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். வேதாத்திரி மகரிஷி கொடுத்த தத்துவங்கள் அதெல்லாம் சாமியங்கள் ஐயா சொல்லுவாரு நண்பனே. அதுல இருந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இப்போ நிகழ்கால வாழ்க்கைக்கு சமுதாயத்துல அன்றாட வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணி அதை விளக்கி சொல்லுவாருங்க. அது மாதிரி ஆமா. நீங்க இப்போ விளக்கின உதாரணங்கள் அருமையா இருந்தது. அந்த நம்ம தமிழ்நாடு அன்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஐயா முதல் ஒரு வகுப்பு கொடுத்தாரு. அதுல மோக வாழ்க்கை, யோக வாழ்க்கை, போக வாழ்க்கைன்னு ரொம்ப சிறப்பா விளக்கியிருப்பாரு. அதையும் கேட்டுட்டு இதையும் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தெளிவின் மேல் தெளிவு கிடைக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. நன்றிங்க ஐயா. வாழ்க கண்டிப்பா வளம். ஒரு விஷயத்த பல கோணத்தை சொல்லும் போது ஏதோ ஒரு கோணல் அங்க பிடிக்கும். அதுதானே பல கோணல் பிரிச்சு போகுது. அறிவு, நன்றிங்க. அறியாமை, அறிவுடைமை அதுவும் கிட்ட ஒண்ணுதான். ஆனா ஆமா, ஆமா, தலைப்புகள் ஆமா. மாறி அந்த புரிதல்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் அப்ரோச்ச புரிய ஆரம்பிச்சிடும் ஈஸியா. அதெல்லாம் அப்படி மாத்தி மாத்தி ம். போகுது. நன்றிங்க. சிறப்புங்க. நன்றி, மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கண்ணா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க ஐயா வாழ்க பேசலாம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா ராஜேந்திரன் ஐயா வாழ்க வளமுடன். நன்மணி வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், நமஸ்காரங்கள். வாழ்க வளமுடன்.
ஐயா, ஒரு அற்புதமான தலைப்பு இந்த தலைப்பு. ரொம்ப ரொம்ப ஒரு சிந்தனையை ஆழ்ந்து தூண்டக்கூடிய ஒரு தலைப்பாக இருந்தது. நன்றி. இப்போ நாம வேதாத்திரியத்துல அதாவது இந்த கர்மவினை தத்துவம் அப்படிங்கிறத நம்ம ஆழமாக புரிந்து கொண்டு பார்க்கும்போது, இப்ப நீங்க கர்ம உலகம் என்று ஒன்று சொல்லிட்டீங்க, கற்பனை உலகம் என்று ஒன்று சொல்லிட்டீங்க, கரு உலகம் என்று ஒன்று மூன்றாக பிரித்து சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப இது அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக உலக மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இந்த கர்ம உலகமும் கற்பனை உலகமும் மட்டும்தான் பொதுவாக பெரும்பாலானோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரிதானுங்கய்யா? ஆமாய்யா, சரிதான் சரிதான். அப்படிதான் வாழ்ந்து அது எந்த கொண்டிருக்கோம். மாற்றம் கிடையாது. இப்ப இந்த கர்ம உலகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுல நாம் ஏற்கனவே தேவை மீறிய அந்த கர்மங்களுக்கு வரக்கூடிய விளைவுகளை அனுபவித்தல் என்பது கர்ம உலகம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது நாம் இப்ப நம்ம என்ன சொல்றோம், நமக்கு நம்ம வாழ்க்கை விதிப்படிதான் நடக்கிறது. இப்ப ஜோதிடத்துல கூட சொல்றோம், இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கணிக்கிறோம். அப்ப அது அந்த கர்மத்தின் அடிப்படையில் தான் அந்த விளைவு வருகிறது. அப்ப நாம் ஏற்கனவே செய்த அந்த அதாவது தேவையை மீறி செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த செயல்களினுடைய விளைவை அனுபவிக்கக்கூடிய ஒரு உலகமாக கர்ம உலகத்தை பார்க்கலாமா என்று தோன்றுகிறதுங்கய்யா. ஒன்று. கற்பனை உலகம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாமான்னு எனக்கு தோணுதுன்னா, அதாவது இது அது துன்பமாக மாறுகிறது. ஆனால் மனம் கற்பனையில என்ன பண்ணுதுன்னா, அந்த துன்பமாக மாறாமல் இன்னும் அதை இன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்று அதை இன்னும் மீறி அதாவது இப்போ நம்ம இவ்வளவுதான் நம்மள்கிட்ட பணம் இருக்கு, அதனால நமக்கு இவ்வளவு இன்பம் தான் கிடைக்குது, இன்னும் கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா நிறைய இன்பம் கிடைக்கும், இன்னும் நீடித்த இன்பம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு அதை அந்த மீறுகிற செயலை செய்வது கற்பனை உலகம். அதாவது விளைவுகளை அனுபவிப்பது கர்ம உலகம் என்றும், அதை மீறுகிற செயல் கற்பனை உலகம் என்றும் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க. ஆனால் அதை மீறினாலும் அது மீண்டும் அது கர்ம உலகமாகத்தான் மாறும். கற்பனை உலகத்துல என்ன செயல் செய்யறோமோ எல்லாமே கர்ம உலகமாக தான் மாறும். அப்ப இது ரெண்டையும் கடந்து அந்த கரு உலகத்துக்கு போகும் பொழுதுதான் அந்த நிலையான நீடித்த சுகத்தை உணர முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலைப்பை ஒட்டி இப்போதைக்கு அப்படி எடுத்துக்கலாமான்னு ஒரு சிந்தனை தோணுதுங்க. ஆனா ரொம்ப ஆழமான ஒரு இன்னும் கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு. ரொம்ப அற்புதமான தலைப்புங்க. இந்த தலைப்பின் கீழ் நீங்க கொடுத்திருக்கிற விஷயம் எனக்கு இன்னும் நிறைய சிந்தனையை தூண்டுகிறது. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். இதுல கற்பனை 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 அப்புறம் உலகத்துல உங்க மன இயக்கம் மட்டுமே நீங்க மன இயக்கம் மட்டுமே அங்க இருக்கு தவிர அனுபவமாக கர்மத்துக்கு வராதது. வராது 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 வரவே வராது. ஏனென்றால் நீங்க செயல்படல, செயலுக்கு போகல. ஆனா நீ நினைப்பு மட்டுமே வைத்துக்கொண்டே இருப்பது. நீ நினைச்சதுனாலே எதை செய்ய போற அத நீங்க நினைச்சதால் எதுவுமே நடப்பதற்கு அங்க இல்ல. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டா கூட அந்த கர்மத்தினுடைய விளைவுகள் அது இறைய நிலையில இருந்தா மட்டுமே அதுக்கும் அனுமதி கிடையாது. ஆமா. அப்ப நினைப்புக்கும் நடக்கிற செயலுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த கர்மம் எங்க உலகத்துல இறைவனுடைய இயக்கத்துல சமநிலை விதி. இப்போதைக்கு நீங்க சமநிலை விதியா எடுத்துக்கீங்க. சமநிலை விதினா எங்க ஏற்றம் இருந்தாலும் சரி, ஏற்றம் வந்தாலும் இறக்கம் வந்தாலும் அது மீண்டும் தன்னை சமயப்படுத்திக்கிறதுக்கு தன் இயக்கத்தை மாறிக்கொண்டே இருக்கின்றது. சரி, நீங்க வாழ்க்கையை ஏதோ நினைச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும் ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கீங்க. எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு உண்டான கருமம் அங்க இருந்தா தான் எடுக்க முடியாது. எடுக்க முடியாது. அப்ப கற்பனை பண்ணிக்கிறோம். இந்த கற்பனையால் தான் எல்லா துன்பங்களும் காரணமா இருக்கு. ஆனா கர்மத்தால் எந்த துன்பம் இல்ல. உதாரணத்துக்கு
நீங்க ம், நேத்து தடிக்கு விழுந்துட்டீங்க, அது செயல் தடிக்கு ம், விழுந்த உடனே ம், இன்னைக்கு அந்த ம். இடத்துக்கு போய் பயப்படுவீங்க. சரி. இப்ப கற்பனை நேத்து நீ நீ விழுந்தா எந்திரிச்சு நடந்துடுறீங்க ஆட்டோமேட்டிக்கா. ஆனா விழுதுக்கு ம், முன்னாடியே அங்கிட்டு போய் விழுந்து விட்டா என்ன பண்ண அப்படி கேட்டாலே அப்ப அது கற்பனை வந்து ம். கொள்ளுது. ஆனா விழுந்தா எந்திரிச்சு ஓகே, நடந்துடுறீங்க. ஆமா ஓகே, ஓகே. விழுந்த அந்த அந்த விழுகிற செயல் எதுவா இருந்தா எந்திரிச்சு நடந்துடுறீங்க. நான் விழுந்துட்டு ஆ, என்ன பண்ணேன் கேட்டே வச்சுக்கோங்க, அது துன்பமாயிரும். சரிங்க. அப்ப இப்ப இப்ப நீங்க சொல்ற இதுல நான் இப்படி எப்படி புரிஞ்சுக்கிறேன்னாங்க, கர்ம உலகம்ங்கிறது வந்து தேவையை பூர்த்தி செய்வதற்கான செயல்களை செய்வது. தேவையை மீறி செய்யக்கூடியதெல்லாம் கற்பனை உலகமாக எடுத்துக்கொள்வது. அப்படி எடுத்துக்கலாமாங்க? இத தேவை என்பது உங்களுக்கு தேடி வந்துருது. உங்க தேவை எதுவோ தேடியா வந்துட்டே இருக்கு இன்னைக்கு. ம், அப்ப ம், ஏன் ம். ஒருத்தர் எக்ஸ்ட்ரா செய்ய வைக்குது? ஏன் செஞ்சுட்டான்? தேவைக்கு மாதிரி ஏன் எடுத்துட்டானா? அவன் ஆ, எடுக்கவில்லை. அவன் ஆ. நினைச்சான். ஆனால் அதான் நினைப்புக்காக கற்பனை. எடுக்கவில்லை. அதான் கற்பனை. கற்பனை. அவன் செய்த ஆ, கற்பனை. கற்பனைக்காக அங்க எடுக்கப்படவில்லை. ஆனா கற்பனை ரைட், பண்ணிருக்கலாம். ரைட். அவன் கற்பனை எடுக்கப்படல. அங்க எடுக்கணுங்கிறது இறைவன் தத்துவத்துல ம், இருந்தா உதாரணத்துக்கு ஒரு திருடன் இருக்கிறான். ம், இந்த ம். வீட்டை கொள்ளடிக்கணும் நினைக்க முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு தெரியுது சரி. அங்க இருக்குன்னு. அவன் வந்து ஒரு ம். உயர் அதிகாரி. அவன் லஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சுட்டான். ஆமா. சரியா? அப்ப அங்க ஆ, அங்கே சரி. அங்க எடுக்கப்படணும். அங்க இறைவன் தீர்மானம் இருந்தால் திருடன் அந்த எண்ணத்தை ம், உருவாக்குது. ம், ம், இறைதான் அவனை செயலை ம், உனக்குள்ள இருந்து செய்ய ம். வைக்கிறான் தவிர இவனோ அவனோ அவனாலும் இல்ல இவனாலும் இல்ல. ஆனா அங்க இல்ல. எடுக்கப்படணும், கொடுக்கப்படணும். ம், எடுக்கப்படணும், கொடுக்கப்படணும். ம். இறைவனுடைய சித்தத்துல இருந்தா மட்டும்தான் இவனால அங்க போக முடியும், அவங்க இழக்க முடியும். அப்ப ரைட்டுங்க. இவனோட கற்பனையை ம், திருநி கொள்ளணும், அவனுக்கு அந்த ம், அதிகாரி கற்பனை அவனை கொள்ளணும். ஆனா நிகழ்வு எதுவுமே கொள்ளாது. ம். சரிங்க. அது ஒண்ணுமே இல்ல. ரைட்டுங்க. நிகழ்வுங்கிற விளையாட்டு. கற்பனை விளையாட்டு. கொண்டுட்டு இருக்கோம். ஆமா. நிகழ்வு சரிங்க. நடந்துட்டே இருக்கும். இப்படி நடந்துட்டு இதுதான் இறைவன் படைப்பு தன்னை அணிவிக்க ஒரு படம் எடுக்கிறோம். ம், அந்த படத்தை நீங்க நீங்க ம், உங்கள்ட்ட ஒரு ஒரு 100 கோடி கொடுத்தாச்சு. ஏன் படம் ம், எடுங்கன்னா நல்லது ம், கெட்டது உயர்வு தாழ்வு அப்படி இது சேர்த்தா படைப்பீங்க. அப்பதான் படம் நல்லா இருக்கும். ம், ம், அப்ப படத்தை கேரக்டர் நீங்க தான் நிர்ணயம் பண்றீங்க. அப்ப ம். திருடனா இருப்பதும் நீங்க முடிவுதான். அங்க ஒரு ஆபீசர் வர்றதும் நீங்க முடிவுதான். கதாநாயகன் வர்றதும் நீங்க முடிவுதான். அப்ப கதாநாயகனுக்கும் இந்த நீ நினப்பு செயலுக்கு சம்பந்தம் இல்லை. அங்க ஒரு கருவியா பயன்படுறாங்க. ம். அப்ப உலகத்துல ஓகே. கருவியா மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்க தவிர இந்த எதுக்கும் உங்களுக்கு ம். சமன்படுத்த முடியாது. கருவியா இருந்து இங்க அனுபவிக்கலாம் அவ்வளவுதான். ஆனால் எந்த இதுக்கும் கற்பனைக்கு உட்பட அவசியம் இல்ல. செயல் தானா நடந்துகிட்டு இருக்கு. அதை நீங்க செஞ்சு தாவீங்க. அந்த கருவுலகம் ம். உங்களுக்கு நல்லா இயக்கிட்டு தான் இருக்கும். அப்ப இயல்பு இயல்பு நிலையில வாழ்றதுதான் சரி. ஆமா அது அதுவா நடக்குது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டா முடிஞ்சு ஆ, போச்சு. அத சுருக்கமா சொன்னா கற்பனைக்கு போகாம இயல்புல வாழணும். இயல்பு எதுவோ அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே வாழ அனுபவிச்சிருங்க. அது வாழணும். சரியா தவறா ஏன் எது கேட்காதீங்க. இது கர்ம உலகமா ரைட். கர்மம் கேட்கற அவசியம் இல்ல. இது கர்மமா சரிங்க, பாவமா சரிங்க. அப்படி கேட்காதீங்க. இதனாலே ரைட். அதெல்லாம் கேட்காதீங்க. கேட்க கேட்க அது ஒரு அறிவாக அது ஒரு பதிவா உங்க கற்பனை பண்ணிட்டு கொண்டு தான் போயிட்டு இருக்கோம். போயிட்டே இருக்கும். அது ஒரு கற்பனையா போயிட்டு ஆமா. இருக்கும். ஓகே. அது ஒரு கற்பனை போயிடும். அது உங்களுக்கு கொள்ளும். அப்ப நான் இப்ப அவமானா புண்ணியமா உயர்ந்தனா தாழ்ந்தனா ம், அடைவானா அடைய ம், மாட்டேனா அது போயிட்டு தான் இருக்கும். ம். எல்லா இந்த நினைப்புகளும் விட்டு இருப்பதுதான் முக்தி. இந்த தத்துவங்களை பற்றிய ஆராய்ச்சிங்கிறதே சில நேரத்துல கற்பனையாக தகங்கியா போயிருது. ஆமா அது தூக்கி எறிஞ்சா மட்டுமே முக்தி. சரிங்க, சரிங்க. நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க சரியா? வளமுடன். ஐயோ வாழ்க சின்ன வளமுடன். அப்போ உதாரணம். சிந்திச்சுட்டே இருக்கணுங்க. எல்லாம் ஒரு இடத்துல போய் நம்ம சிந்தனைக்கு ஒரு யூட்டர்ன் கிடைக்கும். அங்கதான் நீங்க நம்ம இத எல்லாத்தையும் மறக்க முடியும். அதான் தத்துவங்கள் எல்லாம் மறக்கிற ஒரு சிந்திச்சு ஒரு நிறைவடைஞ்ச ம். வரைக்கும் நம்ம அங்க போய் நிறுத்த முடியும். இல்லாட்டி அது இல்ல, தெளிவின் மேல் தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம சிந்திச்சுதான் இருக்கணும். இல்லைங்க. சிந்திப்பதை நிறுத்தி விட்டால் தெளிவு கிடைச்சிருங்க. ஆமா அவ்வளவுதான். சிந்திச்சு நினைச்சீங்க ஆட்டோமேட்டிக் சரியா இருப்பீங்க. தெளிவு கிடைச்சிருங்க. ஆமா. சரி. நீங்க படிக்க பாடமெல்லாம் உங்க சிந்தனை நிப்பாட்டம் தான் படிக்கணும் தவிர சிந்தனை வளர்க்க படிக்கக்கூடாது. அந்த அந்த இடம் தாங்க இன்னும் நம்ம 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 அடைய வேண்டிய ஒரு இடம். அந்த இடத்துலதான் போய் சிக்கிட்டு நிக்கிறோங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். சிறப்பு. நன்றிங்க. நன்றி. நன்றி நன்றி ம். நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். ம். அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ஐயா மிக்க நன்றி. அந்த கர்ம உலகம், கற்பனை உலகம், கரு உலகம்
மிக ஒரு ஆழ்ந்த ஒரு சிந்தனையை எங்களுக்குள்ள தூண்டி விட்டுருக்கு. இப்ப ஐயாவும் கேட்கும் போதெல்லாம் உண்மையிலேயே நாம இந்த கற்பனை உலகத்துல தானே எல்லாமே வசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா யாருமே அதை உணர்றது இல்ல. அந்த கரு உலகம் என்ற இறைவனை உணர முடியவில்லை. ஏன் இப்படி வாழ்றோம்ன்றது எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி, கற்பனை. நீங்க அந்த சொன்ன மாதிரி அந்த நமக்கு கிடைக்காத ஒன்றை பற்றி தான் நாம தேடிக்கிட்டே இருக்கோம். சம்மதமில்லாத ஒரு இயக்கம், முரண்பட்ட உலகத்துலதான் இருக்கோம். அதுதான் நமக்கு தேவையற்ற தொந்தரவாகிறது. எல்லாமே அவன் செயல் என்று நாம் இயல்பா இருந்து, இப்ப ஐயா நிறைவா சொன்ன மாதிரி இயல்பா இருக்கலாமே, ஏன் இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இந்த தொந்தரவு, எனக்கு மட்டுமே ஏன் இப்படி வருதுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல், இது நீங்க சொன்னது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனையா இருக்கு. அடுத்த வகுப்புல நீங்க இத பத்தி இன்னும் தெளிவா விளக்கணுங்கய்யா. எங்களுக்கு நிறைய கட் ஆனதுனால அந்த ஒரு இணைப்பு, தொடர் இணைப்பு இல்லாம இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. இன்னும் நீங்க உங்ககிட்ட இருந்து நிறைய கேட்கணும். இப்ப இப்ப நீங்க சொன்னதுல இருந்து எவ்வளவுதான் நாம நிறைய கத்துக்கிட்டே இருந்தாலும் எல்லாமே குப்பைகள் தான். நீங்க அதை விட்டு அமைதி நிலைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கருவாகிய இறை நிலையை உணரலாம் என்ற ஒரு சின்ன புள்ளி எனக்குள்ள வந்ததுங்கய்யா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து எங்களுக்கு தொடரா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இதை பற்றிய அந்த தொடர்பு இன்னுமே ஒரு புரிதல் இல்லாம இருக்கும். அந்த கர்ம உலகம், கற்பனை உலகம், கரு உலகம், அந்த இறைநிலை தான் நாம், அதுதான் பிரதிபிம்பமாக வந்திருக்கிறது என்பதை உணராமல் இருக்கிறோமே என்னும் போதுதான் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி இருக்குங்க ஐயா. அதை நீங்க தெளிவுபடுத்தணும் இன்னும். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா ஐயா, வாழ்க வளமுடன். ஹலோ, கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா. ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. இந்த தமிழ் ஆனந்த தேவத்துலேருந்து நாங்கள் 3 நாள் வகுப்புக்காக உங்களுடைய இதுக்கு வரலான்னு இருக்கோங்க. இல்லை லேடிஸ் மாத்திரம் ஒரு 10 பேர் வரலான்னு இருக்கிறோங்க ஐயா. அங்கே அது காலையில் வெடி நேரம் தான் வரும். முன்னால் அதுக்கு எதனா ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணோமா, அதை பற்றி என்னன்ட்டு சொன்னீங்கன்னா மித்த இருக்கவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. அவரோட மைக்கு இன்னும் சரியா ஓபன் ஆகலாமா? இல்ல, ஆமா, கடைசியா கேட்ட கேள்வி எனக்கு பாதி கட் ஆயிடுச்சு. சும்மா 2 வார்த்தை சொல்லுங்க கடைசி கேள்வி. ஐயா, உங்களுடைய அந்த நேரடி ஆசிரமத்துக்கு 3 நாள் பெண்களுக்கு உண்டான பயிற்சியில் அங்கே வந்து கலந்துக்கலான்னு இருக்கிறோங்க ஐயா. நேரடியாக 10 பேர் நம்ம தமிழ் ஆனந்தேவத்துலேருந்தே வரலான்னு புக் பண்ணிட்டோம் டிக்கெட்லாம். அக்டோபர் மாதம் 27, 28, 29 3 நாள் வரோங்க ஐயா. சரி. ஆமாம், அதுக்கு முன்னால் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அன்பர்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குங்க ஐயா. அங்க பதிவு வந்தவொடனே ஒரு 10 ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்புவாங்க. சரிங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு வாரத்துல எல்லாம் போட்டோம், என்னென்ன கொண்டு வரணும் என்ன போட்டுருக்கோம். ஆனா உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் முன்னாடி அட்வான்ஸா. சரிங்க ஐயா. உங்க வாட்ஸ்அப் போட்டு கண்டிப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து கலந்துக்கிறோம், அதனுடைய பயன்கள்லாம் நாங்களே வந்து சொல்லுவோம். நீங்களும் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ தெரியாத அன்பர்கள்லாம் கூட இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க ஐயா. சரி சரிம்மா, நான் போட்டு வரேன். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். சரிங்க. அனுப்பி வச்சா நீங்க சந்தேகத்தை மட்டும் எனக்கு பாஸ் பண்ணிக்கங்க. சரிங்க, நன்றிங்க. வாழ்க. நன்றிங்க. இப்ப ஜனவரி வரைக்கும் எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அது குரூப்ல ஷேர் பண்ணலாங்களா ஐயா? அந்த ஜனவரி வரைக்கும் இருக்கு. இப்ப இந்த மாசம் நானும் இன்னும் ஒரு 4-5 பேர் வராங்க. ஜென்ஸ் 2 பேரும், லேடிஸ் 2 பேரும் வரும். அடுத்த மாசம் அவங்க ஒரு 10 பேர் வராங்க. அதான் முதல் நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க காலையில வர்றதுனால முதல் நாள் 2 வாழைப்பழம் மட்டுமே சாப்பிட்டுட்டு வாங்க இரவு உணவா, கொஞ்சம் அந்த குடல் சுத்திக்கு சிறப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க ஐயா. 3 நாட்களுக்கு முன்னாடி அவங்க கன்ஃபார்ம் பண்ண குரூப்ல ஜாயின் பண்ணுவாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இப்போ பிக்ஸ் பண்ணாலும் உங்களுடைய ஆதார் நம்பரும், எந்த கிளாஸ், எந்த டேட்டு
நீங்க அட்டென்ட் பண்ண போறீங்கன்றத அவங்களுக்கு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அவங்க உங்களை குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வேற யாரும் கேள்வி பதில் இல்லம்மா, நிறைவு பண்ணிக்கலாம். ஐயாவுக்கு டைம் ஆகுது. சரிங்க சரிங்கண்ணா, நிறைவு பண்ணிக்கலாம். ஐயா, எனக்கு ஒரே ஒரு கேள்விங்கய்யா. ஐயா, எங்களுக்கு வந்து ஐயா நன்மணி ஐயா எங்களுக்கு வகுப்பு எடுக்கும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, இப்ப இருக்க மக்கள் வந்து இன்பம் அதுல துன்பம் அதை நோக்கியே இது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆனந்தம்ன்ற ஒரு இதுவை வந்து அவங்க யாருமே அனுபவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொல்லும் போது ஐயா நீங்க சொன்னீங்க அந்த கரு உலகம் தான் அந்த ஆனந்தம் இது. அப்ப இந்த கரு உலகம் இந்த இது வந்து இன்றைய மக்கள் அவர்களுக்குள்ள அதை உணரணும் இல்லைங்களாங்க? அப்பதானே அவங்களுக்கு அது ஆனந்தம் கிடைக்குமா? ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை இந்த இதுல இந்த இன்பம் துன்பத்திலேயே இருக்கு. அவங்க அந்த ஆனந்தத்தை அவங்க உணரணும்னா மக்கள் அதுதானங்க? ஆமா, அதாவது இன்பம் அப்படின்னா, இன்பம் என்றால் அதுக்கு எதிர்வினை துன்பம். மகிழ்ச்சிக்கு வந்து இகழ்ச்சி, சரியா? சந்தோஷம், துக்கம், இப்படி ஒவ்வொன்றுக்கு ஒரு மறுவார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எதிர்வினை எது சொல்லிருக்கு? ஆனந்தத்துக்கு எது சொல்லிருக்கா? ஆனந்தம் எது சொல்லி இல்ல. ஆனந்தங்கிறது எது சொல்லணும் இல்லைன்னா இந்த இந்த இன்பம் துன்பம் லாப நஷ்டம் இதையெல்லாம் சமநிலையா பார்க்கின்ற பொழுது ஆனந்தம் தானா வரும். சமநிலை வாழ்க்கை. சரிங்க. ஆமா, இப்ப சமநிலை ஒண்ணு, ஒரு சமநிலை கொண்டு வாங்க. சமநிலையோடு உங்களை அணுகிச்சினால் ஆட்டோமேட்டிக்கா ஆனந்தம் வரும். உதாரணத்துக்கு ஒரு நடிகன் இருக்கிறான், நடிகனுக்கு ஒரு போட்டி நடக்குது நடிப்புல. அப்ப வெற்றி அடையலாம், தோல்வி அடையலாம். வெற்றி தோல்வி அவனை பாதிக்குமா? நடிப்புல இருக்கு வெற்றி தோல்வி. வெற்றி தோல்வி நடிப்புல இருக்கு. ஆனா அவன் வந்து வெற்றி தோல்வி உணர்வுல அவன் உள்ள போகுமா? இல்ல இல்ல இல்லங்க. நடிகனுக்கு வெற்றி தோல்வி ரெண்டையும் காமிப்பான் படத்துல. சரியா? ஒரு கஷ்டப்படுறத காமிப்பான், வெற்றி அடைய காமிப்பான். அவன் கடைசி படத்தை நல்லா முடிப்பான், சுகமா முடிப்பான். இப்படியே ரொம்ப கஷ்டப்படுவான். இந்த ரெண்டு நிகழ்வுனால அந்த நடிகன் பாதிக்கப்படுவானா? இல்லங்க, அந்த படம் அந்த படத்துல மட்டும்தான் படத்துல ஒரு ஆக்ஷனா இருக்கும், ஆனா உள் உணர்வுல இருக்கா அவனுக்கு? ஏன்னா இது உண்மை இல்லங்கிறது அவனுக்கு நல்லா தெளிவாய் போயிடுச்சு. சரிங்க. உண்மை இல்ல, ஆனா நிகழ்வுல இருக்கு, நிகழ்வு இருக்கு. இப்ப ரெண்டுக்கும் சமமா ஆயிருது அவனுக்கு. வெற்றியும் தோல்வியும் சமநிலை உணர்வுக்கு வந்துருது. ஏன்னா அது உண்மை இல்லாத காரணத்தினால. அப்ப இந்த உலகத்துல வெற்றி தோல்வி எல்லாமே, இன்பத்துன்பம் எல்லாமே வரும். வரக்கூடாது சொல்லாதீங்க, அது உள்ள வர சொல்லுங்க. வரக்கூடாது சொன்னா ஒன்னும் வரதான் செய்யும். நீங்க துன்பம் வேண்டாம்னா அது நிப்பாட்ட முடியாது, இன்பம் வேண்டாம்னு நிப்பாட்ட முடியாது. ஆனா வரும், அனுபவிப்பீங்க. இரண்டும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், இரண்டும் சமமா ஏற்றுக்கொள்கின்ற விட்டால் இங்கதான் ஆனந்தத்தை வெளிப்படுத்த முடியும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இன்பத்தை நாடி போகாதீங்க, துன்பத்தை வந்து தோழாதீங்க. ஃபர்ஸ்ட் இதுதான் பிராக்டிக்கல் தான் ஸ்டார்டிங்ல. சரியா? அப்ப இது புரியும் போது, சமநிலை உணரும் போது சமநிலை தான் சமாதி. சமநிலை தான் சமாளிங்களாங்க? ஆமா, சமநிலை தான் சமாதி. சமாதி உட்கார்றது இல்ல. அப்ப சமநிலை சமாதினா ஆதின என்ன? ஆதின யாரு? அப்ப இறைவன். இறைவனுக்கு வெற்றி இறைவன் தான். அப்ப இறைவனோட சமமா போகும், இறைவனுக்கு சமமா இருக்கிறீங்க. அப்ப இறைவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு வெற்றி தோல்வி கிடையாது, லாப நஷ்டம் கிடையாது, இன்ப துன்பம் கிடையாது. எல்லாமே அவனுக்கு ஒரு தன்னுடைய வெளிப்பாட்டுல ஒரு விளையாட்டு. அப்ப அவனுடைய குணத்தோட நீங்க ஒன்றி போயிருங்க, சமமா போயிருங்க. அவனுக்கு குணம் என்ன? அவன் வெற்றி தோல்வி சமம், லாப நஷ்டம் சமம், அவன் எதுவும் பாதிக்கப்படுவதில்லை. அப்ப அந்த நிலையோடு நீங்க உங்க குணத்தை மாத்திக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க சமாதி அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஆனால் ஆரம்பத்துல எங்க மனசு எப்பயுமே நான் எனது என்னுடையதுக்காகவே சிந்திக்கிறேன் பாத்தீங்களா? இது இருக்க அதை தொட விடாது. இதை விட அது தெரியும். ஆனா இதை வச்சுக்கிட்டே அதை பிடிக்க முடியாது. ஆனா நம்ம பிரச்சனை, நான் இதை வச்சுக்கிட்டே அதை பிடிக்கணும்னு ஆசைப்படுறோம். பிரச்சனை தான். இதை விடுங்க, இது நான் உணர்வை விடுங்க, அது தானா வெளிப்படும். தானா வெளிப்படுவது போய் நீங்க இழுக்க முடியாது. ஆனா விடுபட்டா அது தானா வரும் அப்படிங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப எது செய்தாலும் நான் எனது அப்படி உணர்வுக்கு உட்படாம நீ சிந்திக்க முடியுமா? செய்ய முடியுமா?
சரியா அது முயற்சி ஆஹ் பண்ணுவாங்களங்கய்யா. முயற்சி பண்ணலாம். அப்ப நானால எவ்வளவு ம். கஷ்டப்படுறேன், நானுங்கனால எவ்வளவு துன்பம் இருக்கு, ம். அந்த அத புரியுங்க. ம். இதை ம். விடும்போது ம். அது தானா வெளிப்படும் உங்களுக்கு. சரிங்க சரிங்க. எல்லாம் பிராக்டிஸ் விஜயலட்சுமி முயற்சி மேம் தான் பண்ணணும். கேள்வி விஜயலட்சுமி மேம் கேள்வி நீங்க தவறா கேட்குங்க. ஐயா சொல்றது வந்து புலனின்பத்துல மயங்கி வாழ்வதால் துன்பத்திற்கு ஆளாகிறோம். அதனால தேவைகளை தேவையின் அளவில் அனுபவம் செய்து, அதாவது சமநிலையில் அதை அனுபவம் செய்து வாழும்போது துன்பம் இல்லாமல் வாழலாம். அது அப்போ ஆனந்தத்தை நோக்கி பயணிக்கலாம். அப்படிதான் ஐயா சொல்லியிருக்காரு. நீங்க இன்ப துன்பம் ரெண்டுத்தையும் சொல்றீங்க இல்லையா? அது வந்து கேள்வியை தெளிவு பண்ணுமா, வேற ஒன்றும் இல்லை. ஐயா சொன்ன பதில் தவறு கரெக்ட் தான். ஓகே, சரி. தனிப்பட்ட கேட்டுக்கங்க. இன்னும் உங்களுக்கு எப்ப சரிங்க. சந்தேகம் யோசிக்க வேண்டாம். என் வாட்ஸ்அப் மூலியமாகவோ அல்லது தொலைபேசி மூலியமாகவோ உங்களுடைய அனுபவத்துல இருந்து வாங்க. நான் அனுபவத்துல சொல்றேன் உங்களுக்கு. அப்ப சரிங்க. அனுபவம் தான் ஐயா உங்களுக்கு பாடம். ம். சிறந்த ஒரு அனுபவம் தான். ம். ம். அந்த ஐயா வாழ்க அனுபவத்தை நீ வளமுடன். சொல்லும்போது வெளிப்படுத்தலாம். சொல்லுங்கய்யா, சொல்லுங்கம்மா. ம். எல்லாமே அவன் செயல், அவனால் தான் நடக்கிறதுன்ற அந்த ஒரு நிலைக்கு நாம போயிட்டாலே அங்க நான் என்றதுக்கு கேள்வியே இல்லாம போயிடுங்கய்யா. அப்போ அது சரியா இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ நீ சொல்ற மாதிரி ஆஹ் பிராக்டிஸ் அந்த நீங்க சொல்ற நீங்க இது உண்மையிலும் உண்மைதான். அது எந்த மறுப்பு கிடையாது. இப்ப உங்களுக்கு வரக்கூடிய எண்ணங்களும் அடுத்தவனுடைய எண்ணங்களும் அவனு செயலும் உன் செயலும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அவனுக்கு அவன் சம்பந்தம் இல்லை, நான் சம்பந்தம் இல்லை, எல்லாம் இறைவன் சம்பந்தத்தோடு நடந்துட்டு இருக்கு. இறைவன் ஆமாங்க. சம்பந்தத்தோடு நடக்கும்போது அவன் செயல் அனுபவிப்பீங்க, உங்க செயலையும் கண்டுவிட மாட்டீங்க. உங்களுக்கு குற்றம் வராது, ஆமா, உங்களுக்குள்ள குற்றம் வராது, அவனுக்கு குற்றம் குறை பார்க்க மாட்டாங்க. நிச்சயமாங்க. உங்களுக்குள்ள குற்றம் அதான் உங்களுக்குள்ள குற்றம் குறை, நீங்க குற்றம் வந்தா நீங்க கஷ்டப்படுவீங்க, அடுத்தவன் குற்றம் பார்த்தாலும் கஷ்டப்படுவீங்க. அப்ப அவனும் ஓகே. செய்யவில்லை, நீங்களும் செய்யவில்லை. அப்ப யார் செய்தா? இறைவன் செய்கின்றான். அப்ப எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் அனுபவிச்சுக்கிறேன். அதுதாங்கய்யா. அது நமக்கு முன்னோர்கள்லாம் சொல்லிதான் போயிருக்காங்க. அவனன்றி ஓரணுவும் அசையாது, எல்லாம் ஐயா, அவன் செயல், உன்னால நடக்கக்கூடியது எதுவுமே இல்ல. நீ கொஞ்சம் யோசிச்சோம்னாவே எதுவுமே நாம செய்யலன்றது ஒரு தெளிவு வருங்கய்யா. நன்றிங்கய்யா. நல்ல ஒரு கண்டிப்பா. தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. இன்னும் தொடரணும். அது நிறைவு வரணுங்கய்யா எங்களுக்குள்ள. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். நீங்க நிறைவாக இருக்கிறேன் முடிவு பண்ணுங்க. சரிங்க சரிங்க. சிறப்புங்கய்யா. நன்றி மதியதுவோ கதியதுவோ அவ்வளவுதான். நன்றி.